அம்மு இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். சார் அடிட்டிவ் ஜீரோ இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன் சொன்னா போதுங்க. சொல்லுங்க. சொல்ல முடியாதா சார்? ரெண்டுல ஒன்னு இருக்கணுமா சார்? சாரி சார், நான் அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கு தான் கேட்கேன். நான் மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லல. ஐயா சொல்லுங்க பாப்போம். பொதுவா குரூப் தியரியில ஐடென்டிட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். ஜீரோ கூட எதை ஆட் பண்ணாலும் என்ன வரும்னா அதே எலமெண்ட் தான். சரியா? எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு. சரி, மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்க இது ஐடென்டிட்டி டிஃபைன் பண்ணதப்போ என்ன எடுக்கணும்? let R be a ring with 1 எடுத்துக்கணும். சரியா? இந்த 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். 1 is ஐடென்டிட்டினா 1 is ஐடென்டிட்டி. சாரி, 1 is multiplicative identity na if 1 dot a equal to a dot 1 equal to a for every a belongs to R. சரியா? one is multiplicative identity in the property 1 dot a equal to a dot 1 equal to a for every a belongs to R. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஒரு ரிங்ல இருந்தால் ஆர் என்ன சொல்லுவோம்னா ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ரிங் வித் ஐடென்டிட்டி 1 நாட் ஈக்குவல் டு 0. சரியா? இது 1 வந்து மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, 0 வந்து 0 எலமெண்ட் இன் ஆர். ஓகே. ஸோ அப்போ ரிங் வித் ஐடென்டிட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி. சரியா? நம்ம படிக்க போறது எல்லாமே நீங்க ரிங் தியரி படிச்சிருப்பீங்க. எல்லாமே என்னன்னா ரிங் வித் ஐடென்டிட்டி தான் படிச்சிருக்கீங்க. சரியா? ரிங் வித் ஐடென்டிட்டி தான் படிச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் சொல்ல முடியுமா? ரிங்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். நான் வேணா ஒரு ரிங் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். இசட் கமா பிளஸ் கமா டாட். ஓகே. வேற யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கப்பா. மாசான மத்து சொல்லுப்பா. ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடு பார்ப்போம். ஆர் செட் ஆஃப் ரியல் நம்பர். ஓகே. வேற எதுவும் தெரிஞ்சா சொல்லுப்பா. Q ரேஷனல் நம்பர். ஓகே, வெரி குட். வேற ஏன் இர்ரேஷனல் ரிங்கா இருக்காதா? இருக்கும் சார் எனக்கு. இருக்குமா? அப்படியா? சொல்லுவோம். அப்போ செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் வந்து ஆர் மைனஸ் கியூ. ஓகே. இது வந்து பிளஸ் டாட்டை பொறுத்து ரிங்கா இருக்குமா சார்? ஜீரோ இருக்கா சார்? இருக்காது சார். ஜீரோ இருக்காது சார். 0 இஸ் நாட் இன் ஆர் மைனஸ் கியூ. ஸோ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி வராது. ரூட் வந்து இர்ரேஷனல் மைனஸ் ரூட் எடுத்துக்கோங்க. ரெண்டும் இதுல இருக்கும். பட் இதனுடைய சம் வந்து √2 minus √2 equal to 0 not in r minus q. Okay. So about not closed under addition. So automatically and not closed under multiplication also. √2 ஸ்கொயர் பண்ணுங்க 2 வந்துரும். 2 வந்து ரேஷனல் நம்பர். ஸோ இது வந்து நாட் இன் ஆர் மைனஸ். ஸோ அப்போ செட் ஆஃப் இர்ரேஷனல் வந்து நாட் க்ளோஸ் அண்டர் அடிஷன், நாட் க்ளோஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரியா? ஓகேப்பா. வேற எதுவும் சொல்ல முடியுமாப்பா? வேற எக்ஸாம்பிள்ஸ்? இந்த 3 எக்ஸாம்பிள் வேணும்னா இந்த 3 எக்ஸாம்பிள் கம்யூனிகேட்டிவ் ஐடென்டிட்டி. a plus p root 2 சார். எதுப்பா? a plus p root 2. a p r real. a plus b root 2.
ஏயும் பி என்னது? ரியல் நம்பர். ரியல் நம்பர் சார். மாற்றி ஏபி ரியல் கிடையாதுப்பா. ஏபி பிலாங்ஸ் டு கியூ. சரி சார். ஏபி பிலாங்ஸ் டு கியூ தான். ஏ கமா பி பிலாங்ஸ் டு இது என்ன சொல்லுவாங்கன்னா கியூ ஆஃப் ரூட் டூன்னு சொல்லுவாங்க சரியா? ஆமா. இது ஒரு ரிங் தான். இது இந்த இடத்துல ஜெனரலா ரூட் டூக்கு பதிலா ரூட் டூ போட்டுக்கலாம் சரியா? சரி, வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? மற்றவங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? மற்றவங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம் எக்ஸாம்பிள். சார் Z10, சர்க்கிள் பிளஸ் சர்க்கிள் டாட். Z சொல்லுங்க. N சார். பிளஸ் டாட். That is addition modulo n and multiplication modulo n. சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னா கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. இது எல்லாமே என்னன்னா கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. ஓகே, கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. ஓகே, சரி, நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்க்கு எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லுங்களேன். நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்க்கு எக்ஸாம்பிள் யாராச்சும் சொல்ல முடியுமா? சார் மேட்ரிசஸ். ஓகே, வெக்டர் ஸ்பேஸ் படிச்சிருந்தா அழகா சொல்லலாம் நிறைய. mn ஆஃப் r mn ஆஃப் fன்னு போட்டுக்கோங்க. வேர் f ஈக்குவல் டு என்னன்னா z போட்டுக்கோங்க, q போட்டுருங்க, r போட்டுக்கோங்க, c போட்டுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிசஸ் ஓவர் f அவ்வளவுதான் சரியா? செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிசஸ் ஓவர் f. இது வந்து என்னன்னா நான் கம்யூட்டேட்டிவ் ரிங். வித் ஐடென்டிட்டி. n by n ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் in எடுத்துக்கோங்க. in is n by n ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஓவர் f. ரைட்டா? ஸோ இஸ் ஏ நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. வேற எதுவும் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் சொல்ல முடியுமா உங்களால? வேற ஏதாச்சும் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் இது இந்த நொட்டேஷனை தான் நம்ம லீனியர் அல்ஜிப்ரால இப்படி பார்த்தோம். ஓகே, f பவர் n கிராஸ் என்னன்னு பார்த்தோம்ல. பட் இந்த புக்கில் இந்த நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. mn ஆஃப் fனா செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிசஸ் ஓவர் f வேர் f ஈக்குவல் டு z q r c. ஓகே, சரி, வேற ஏதாச்சும் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் சொல்ல முடியுமா உங்களால? இன்னும் இருக்குங்க, சொல்லலாங்க. யாரும் சொல்ல முடியுமாப்பா நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்க்கு எக்ஸாம்பிள்? ராமலட்சுமி சொல்ல முடியுமா ஏதாச்சும்? சார் AI பிளஸ் PJ பிளஸ் CK, அந்த ஏயும் பிசிங்கிறது இன்டிஜர் கோஷன். அது பிளஸ் சொல்லுங்க. AI பிளஸ் PJ பிளஸ் CK. AI பிளஸ் சொல்லுங்க, இன்னொரு இருப்பு. AI PJ A0 plus A1I plus A2J plus A3K. Okay. Vectors. I J la vectors. Such that AI's la இங்க இருக்குன்னா Z la. Okay. இங்க I dot J vector மல்டிபிள். I dot J வந்து K, I dot K வந்து என்னன்னா மைனஸ்
மைனஸ் ஜே. அடுத்து j டாட் k ஈக்குவல் டு ஐ, k டாட் j ஈக்குவல் டு மைனஸ் ஐ. நீங்க இந்த யூஜில படிச்சிருக்கலாம், இந்த குவாட்ரானியன் குரூப் படிச்சிருப்பீங்கல்ல. Q8ன்னு ஒரு குரூப் படிச்சிருக்கீங்களாப்பா? பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பிளஸ் ஆர் மைனஸ் ஜே பிளஸ் ஆர் மைனஸ் q. வாங்கிய நான் அபிலியன் குரூப்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, சரியா? இங்க வந்து வெக்டர் மல்டிப்ளிகேஷன், சரியா? இந்த வெக்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது வந்து நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்கா. அதாவது இதுக்கு என்ன சொல்லுவோம்னா இன்டெக்ரல் குவாட்ரானியன் ரிங் சொல்லுவோம். இன்டெக்ரல் மீன்ஸ் வந்து இன்டெக்ரல் ஆர் இன்டிஜர் குவாட்ரானியன் ரிங் சொல்லுவோம், சரியா? இன்டிஜர் ஆர் இன்டெக்ரல் குவாட்ரானியன் ரிங், சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் டெஃபினிஷன் டிஃபைன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் மேட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்கல, இந்த ரிங்கை தான் கொடுத்துருந்தாங்க. வில்லியம் ரோவன் ஹாமில்டோனியன் ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் இந்த எக்ஸாம்பிள கண்டுபிடிச்சாங்க, சரியா? இன்டிஜர் ஆர் இன்டெக்ரல் குவாட்ரானியன் ரிங், சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்க்கு எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு பிறகுதான் என்னன்னா set of all n by n matrices form a non-commutative ring with identity லாம் சொன்னது, சரியா? ஸோ இது வந்து இன்டிஜர் குவாட்ரானியன் ரிங். அடுத்து அதுக்கு நோட்டேஷன் தான் என்னன்னா ஹைட்ஸ் இசட்னு கொடுத்துருக்கேன், சரியா? அதே மாதிரி ஹைட்ஸ் கியூன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹைட்ஸ் கியூ என்னன்னா a0 பிளஸ் a1 i வெக்டர் பிளஸ் a2 j வெக்டர் பிளஸ் a3 k வெக்டர் such that ai's belongs to q. இது என்ன சொல்லுவோம்னா ரேஷனல் குவாட்ரானியன் ரிங். ரேஷனல் குவாட்ரானியன் ரிங் சொல்லுவாங்க, சரியா? அடுத்து ரியல் குவாட்ரானியன் ரிங் வந்து ஹைட்ஸ் ஆர். இதெல்லாம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்க்கு எக்ஸாம்பிள், சரியா? ஃபர்ஸ்ட் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்க்கு எக்ஸாம்பிள் இதுதான் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் என்னன்னா set of all n by n matrices form a non commutative ring with identity லாம் கொடுத்தாங்க, சரியா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சது யாருன்னா வில்லியம் ரோவன் ஹாமில்டோனியன் ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் கண்டுபிடிச்சாங்க, சரியா? ஓகே, இதெல்லாம் வந்து நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. இங்க ஐடென்டிட்டி என்னன்னா 1 தான். இந்த ரிமைனிங் பிளேஸ்ல a1 a2 0 போட்டுருங்க. ஸோ இது 1, சரியா? இப்போ இந்த ஹைச்சிசெட்ல இசட் இருக்கா? இசட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஹைச்சிசெட்னு சொல்ல முடியுமா? இந்த ஹைச்சிசெட்ல இசட் இருக்கா இல்லையாப்பா? இசட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஹைச்சிசெட்னு போட முடியுமா? சரி, a1 a2 a3 எல்லாம் 0ன்னு போட்டா போதும். வெரி குட். அப்போ இசட் வந்து என்னன்னா சப்செட் ஆஃப் ஹைச்சிசெட். அதே மாதிரி இந்த q வந்து சப்செட் ஆஃப் ஹைட்ஸ் q அண்ட் r வந்து என்னன்னா சப்செட் ஆஃப் ஹைட்ஸ் r. ஓகே, இதெல்லாம் எழுதிக்கலாம், சரியா? இங்க உள்ள மல்டிப்ளிகேஷன் என்னன்னா வெக்டர் மல்டிப்ளிகேஷன், அதான் முக்கியம். நான் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா இதுல இருந்தே வந்துடும். j டாட் k வந்து i, k டாட் j வந்து மைனஸ் i, ஸோ நாட் ஈக்குவல். ஸோ இங்க என்னன்னா அடிஷன் அண்ட் வெக்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இந்த ஹைட்ஸ் இசட் வந்து ரிங்குக்குரிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், சரியா? அதே மாதிரி ஹைட்ஸ் கியூ ஹைட்ஸ் ஆர் எல்லாமே நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி, சரியா? அடுத்து நம்ம லீனியர் அல்ஜிப்ரால சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். வெக்டர் ஸ்பேஸ்ல என்ன பார்த்தோம்னா சி ஆஃப் 0,1 பார்த்தோமா? சி ஆஃப் 0,1 என்னது? செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் க்ளோஸ் டு 0,1 டு ஆர்னு பார்த்தோம், சரியா? f is continuous. அங்க என்ன சொல்லியிருப்போம்னா இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம், சரியா? அடிஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். அடிஷனை பொறுத்து அங்கே அபிலியன் குரூப் வந்துடும். அப்போ சி ஆஃப் 0,1 வந்து என்னன்னா பிளஸ் பொறுத்து ஏற்கனவே அபிலியன் குரூப்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, சரியா? வெக்டர் ஸ்பேஸ்ல. அடுத்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். இங்கே மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா f into g of x என்னன்னா f of x into g of x. f of x into g of x for every f comma g belongs to c of 0,1. So
இந்த மல்டிப்ளிகேஷனை பொறுத்து சி ஆஃப் 0,1 வந்து என்னன்னா 0 அண்ட் பிளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது வந்து என்னவா இருக்கும்னா இஸ் அன் எபிலியன் குரூப்பா ஓகே. இங்க இந்த குரூப்ல இந்த ரிங்ல சாரி இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. சரியா? அதாவது லீனியர் அல்ஜிப்ரால செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு பார்த்தோம். ஸோ அந்த இதில் அடிஷனை பொறுத்து அபிலியன் குரூப் வந்துட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அசோசியேட்டிவ் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எல்லாமே ட்ரூவாக இருக்கும். ஸோ சி ஆஃப் 0,1 பிளஸ் டாட் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. சரியா? வித் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எப்படி, ஐடென்டிட்டி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா யாருக்கும்? இங்க ஐடென்டிட்டி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். இது வந்து ரிங்னு சொல்லியாச்சுப்பா. இந்த பிளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து ரிங்னு சொல்லியாச்சு. ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் யாராச்சும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கப்பா. சார் I of x equal to x for every x. அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரைட்டா? அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அது வந்து டொமைன் அண்ட் கோடொமைன் சேமா இருக்கிறப்ப டிஃபைன் பண்ணுவீங்க, ரைட்டா? நீங்க அப்படி போட்டீங்கன்னா ஐடென்டிட்டியோட ரிங் தியரியில ஐடென்டிட்டியோட ரோல் என்னது? 1 × f = fன்னு வரணும். சரியா? நீங்க சொல்றது படி பார்த்தா அது வராது. அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நீங்க சொல்லுறீங்க f of x = x. சரியா? பட் அது வந்து இங்க ஐடென்டிட்டியா இருக்காது. பட் அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க இருக்கும். C of 0,1ல இருக்கும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். சரியா? பட் ஐடென்டிட்டின்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க. I of x = 1ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபார் எவ்ரி x பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு 0,1. இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாப்பா. எல்லாமே எங்க மேப் ஆகுது? 1க்கு மேப் ஆகுது. ஸோ எனி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு C of 0,1. ரைட்டா? இப்போ I × f எடுத்துக்கங்க. ஆஃப் எக்ஸ் என்ன எழுதுவீங்க? I of x into f of x ன்னு எழுதுவீங்க. This result is true for every x belongs to close to 0,1. ரைட்டா? I of x என்னது? 1 into f of x. அப்போ பாருங்க, I into f of x = என்னன்னா f of x for every x belongs to close to 0,1. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா IF = f ன்னு கன்க்ளூட். சிமிலர்லி fi = f ன்னு சொல்லிக்கலாம். ஸோ I வந்து என்னன்னா ஐடென்டிட்டி இஸ் a multiplicative identity in C of 0,1. ஓகே. ஸோ அப்போ இங்க இந்த செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொல்லிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க. ஃபார் எனி செட் எக்ஸ் எடுத்துங்க. ஃபார் எனி நான் எம்டி செட் எடுத்துங்க. பவர் செட் ஆஃப் எக்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன். இது ரிங்கா இருக்குமாப்பா? இது ரிங்கா இல்லையா? இங்க பிளஸ் வந்து இது ஏற்கனவே பவர் செட் ஆஃப் எக்ஸ் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸை பொறுத்து எபிலியன் குரூப்னு பார்த்துருப்போம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸை பொறுத்து எபிலியன் குரூப் பார்த்துருப்போம். இன்டர்செக்ஷன் இங்க சேர்த்துக்கிறேன். இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. பவர் செட் ஆஃப் எக்ஸ். பவர் செட் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா collection of all subsets of x. சரியா? நீங்க குரூப் தியரியில என்ன படிச்சிருப்பீங்கன்னா பவர் செட் ஆஃப் x சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இஸ் அண்ட்
அபிலியன் குரூப்னு படிச்சிருக்கீங்க, ரைட்டா? இங்க ஜீரோ எலமெண்ட் என்னன்னு சொல்ல முடியுமாப்பா? இங்க ஜீரோ எலமெண்ட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். அதாவது இந்த குரூப்ல ஐடென்டிட்டி என்னதுப்பா? இந்த குரூப்ல ஐடென்டிட்டி என்னதுப்பா? பவர் செட் ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்கேன்ல, இதுல ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லுங்க யாராச்சும். ஐடென்டிட்டின்னு என்ன அர்த்தம்? இ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஏ எடுக்கிறப்போ என்ன வரணும்னா ஏ வரணும். This result is true for A belongs to power set of X. அப்போ E எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. null set சார். வெரி குட். E வந்து என்னன்னா ஜஸ்ட் எம்டி செட் ஆகும், சரியா? E வந்து எம்டி செட். இதுதான் என்னன்னா ஜீரோ எலமெண்ட் இன் பவர் செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ ஐடென்டிட்டி இன்டர்செக்ஷனை பொறுத்து ஐடென்டிட்டி சொல்லுங்க. இன்டர்செக்ஷனை பொறுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவா? ஆமா, இன்டர்செக்ஷன்ல நீங்க படிச்சிருப்போம்ல, நம்ம படிச்சிருப்போம்ல, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி படிச்சிருக்கோம்ல, அசோசியேட்டிவா வந்துடும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாவும் வந்துடும், சரியா? இங்க இன்டர்செக்ஷனை பொறுத்து ஐடென்டிட்டி சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஐடென்டிட்டி என்ன அர்த்தம்? இ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ வரணும். அப்போ இ என்னது சொல்லுங்க. கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டிப்பா. இ வந்து இன்டர்செக்ஷனை பொறுத்து ஐடென்டிட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ அந்த இ என்னவா இருக்கணும்ப்பா? ஃபார் எவ்ரி ஏ பவர் செட் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் இந்த ரிசல்ட் இருக்கணும். என்ன வரும்? எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஏ என்னதுப்பா? ஏ தானே. ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு பவர் செட் ஆஃப் எக்ஸ். பவர் செட் ஆஃப் எக்ஸ்ல உள்ள எலமெண்ட்லாம் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஏ வந்து சப்செட் ஆஃப் எக்ஸா இருக்கும். அப்போ எல்லாமே பவர் செட் ஆஃப் எக்ஸ்ல உள்ளதெல்லாம் சப்செட் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஏ வந்து என்னது? ஏ தான். ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு பவர் செட் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன எழுதுறாங்கன்னா பவர் செட் ஆஃப் எக்ஸ்ல ஐடென்டிட்டி என்னன்னா எக்ஸ் தான் ஐடென்டிட்டி. ஓகே, பவர் செட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி எக்ஸ். ஓகே, ஓகே. அடுத்து